கர்த்தர் தாமே வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட உலகத்தில் அநேக போராட்டங்கள், உலகத்தில் அநேக உபத்திரவங்கள், உலகத்தில் மோசமான சூழ்நிலைகள், எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், களவுத்தனம் எல்லாமே இருக்குது. ஆனால் என் தேவன் சுகபலத்தோடு நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் என் தேவன் இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம்னு சொன்னா அது தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்ம என்னைக்கோ மரிச்சு போயிருக்கணும். ஒவ்வொரு நாளும் உயிரோடு நம்ம எந்திரிக்கிறோம்னு சொன்னா அது ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நமக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லை. நம்மளை அரவணைக்க, நம்மளை ஆட்சி தேற்ற இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆனால் எனக்காக என் தேவன் உண்டு. நம் கலங்கின நேரத்துல, நீங்க மரணத்தின் நேரத்துல, மரண படுக்கையினுடைய வாழ்க்கை இருந்த போதெல்லாம் நமக்காக நம்மளை ஆட்சி தேற்ற ஒரு தேவன் உண்டு. நம்மளை இதுவரை நம்மளை பாதுகாத்தவர் நம்மளை இனிமேலும் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிருஷ்டித்தீ சீர்படுத்தினீர் குடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ சிருஷ்டித்தீ சீர்படுத்தினீர் குடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. சொல்லுங்க வாய்களை திறந்து, எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா. உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிருஷ்டித்தீ சீர்படுத்தினீர்
சூழ்நிலைகள் அப்பா. எங்க வாழ்க்கையில யாருமே இல்லை என்று சொல்லி நாங்கள் கலங்கினோம் ஆண்டவரே. நாங்கள் நேசித்த உறவுகள் எங்களை கைவிட்டதப்பா. நாங்கள் நேசித்த மனிதர்கள் எங்களை கைவிட்டாங்கப்பா. நாங்கள் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடையாமல் போயிற்று ஆண்டவரே. ஆனால் எங்களை கைவிடாமல் இதுவரை எங்களை நடத்தினீரே ஆண்டவரே. உங்க அன்புக்கு ஈடு இணை இல்லப்பா. உன்னுடைய அன்புக்கு இந்த உலகத்துல எதுவுமே ஈடு இணை இல்லப்பா. என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில கூட நமக்காக ஒரு தேவன் மரித்தார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு தேவன் ஜீவனை கொடுத்தார். நமக்காக ஒரு தேவன் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் கொடுத்து நமக்காக சிலுவையில நமக்காக பலியாகி 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல யார் நம்ம கூட இருந்தாலும் சரி, இல்லை இல்லாம போனாலும் சரி, நமக்காக ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ஆண்டவர் உண்டு. வாசிக்கலாம். நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். நல்ல ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். யார் ஒழிந்து போவா, யார் அறுப்புண்டு போவான்னு சொன்னா, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக யார் எழும்புறாங்களோ, உங்க சூழ்நிலைக்கு விரோதமாக யார் எழும்புறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அநேகராய் இருந்தாலும். கவனிங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக அநேகர் எழும்பி இருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல எழும்பி இருக்கலாம், நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல எழும்பி இருக்கலாம், உங்க சொந்த குடும்பத்துல எழும்பி இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எழும்பி இருக்கலாம், உங்க வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எழும்பி இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை நேசித்தவங்க எழும்பி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அநேகராய் இருந்தாலும் என்ன வாங்கலாம், அறுப்புண்டு போவார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புனா நீங்க யோசிக்கலாம், ஐயோ எனக்கு விரோதமா எழும்புறாங்களே, நான் உங்களுக்கு நன்மை தானே செஞ்சேன், ஆனா என் குடும்பத்துக்கு விரோதமா பேசுறாங்களே, என் பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுறாங்களே, என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புறாங்களே நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். உன் குடும்பத்துக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறாங்கன்னா, உன் கணவனுக்கு விரோதமா பேசுறாங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா ஒருத்தங்க பேசுறாங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நம்ம ஆண்டவர் நம்மளை யாரு கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நம்ம பாடுறோமே, என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர்னு, உண்மை அதுதான். நம்மளை யாருக்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம கூட சில சூழ்நிலைகள்ல நம்ம ஆண்டவரை விட்டு கொடுத்துருவோம். ஏன் விட்டு கொடுத்துருவோம்னு சொன்னா, பல நன்மைகளுக்காக, உலகத்தின் நன்மைகளுக்காக,
உலகத்தின் ஆசை பாசங்களுக்காக நம்ம சில நேரங்கள்ல ஆண்டவரை விட்டு தூர போயிடுவோம், ஆண்டவரை விட்டு கொடுத்துருவோம், ஆண்டவரை மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் உன் வாழ்க்கையில அநேகர் வருவாங்க. நீ நினைச்சு பார்த்தவங்க, நினைச்சு பார்க்காதவங்க, எதிர்பார்க்காதவங்க யாரா வேணா இருக்கலாம். அவர்கள் அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒழிந்து போவான். உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புறானா, ஆண்டவர் சொல்றாரு அவன் ஒழிந்து போவான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புறானா அவன் ஒளிந்து போவான். கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க அநேகராய் இருக்கலாம். உங்ககிட்ட பெரிய ஆள் பலம், பணபலம், செல்வங்கள் இல்லாம இருக்கலாம். நம்ம கிட்ட லட்சங்களா பணங்கள் இல்லாம இருக்கலாம். நான் சொல்லட்டா, உலகத்தை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நாங்களும் உடைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கினவர், தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ அவங்க அநேகரா இருந்தாலும் அவங்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் ஒளிந்து போவார்கள், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை என்ன பண்ண மாட்டாரா, சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அப்போ நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம சிறுமைப்படுத்தப்படுவோம். சிறுமைப்படுத்துறதுனா என்னன்னா, சில நேரங்கள்ல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில உபத்திரவங்களை அனுமதிப்பார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா நாளும் சந்தோஷமா இருந்துட முடியுமானா, இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல பாடுகளை அனுபவித்தார். அப்ப ஆண்டவரே பாடு அனுபவிச்சார்னா உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக பாடுகள் உண்டு. அல்லேலூயா. உலகத்துல போராட்டம் உண்டு, ஆனாலும் வேதம் சொல்லுது, ஆனாலும் திடன்கொள், ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்மளோடு கூட. கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு மகிமைகளை செலுத்துவோமா. உலகத்துல போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, சரீரத்துல பலவீனம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. அல்லேலூயா. சமாதானமா இருக்குதா குடும்பத்துல, திடீர்னு பிரச்சனை வரும். அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியமா இருப்போம், திடீர்னு சோர்வு வரும், திடீர்னு வியாதி வரும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ சோதனைகள், உபத்திரவங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆல்ரெடி பிசாசுனுடைய கரத்துல இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை சந்தோஷமா பிசாசு வச்சுப்பான். நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்தது, எதிர்பார்க்காதது, கேட்டது, கேட்காதது எல்லாம் கொடுப்பான். ஏன் தெரியுமா? அவன் கண்ட்ரோல்ல நீ இருந்தனா. ஆனா அதுவே ஆண்டவர் கண்ட்ரோல்ல இருந்தனா வாழ்க்கையில உபத்திரவங்கள், போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் வேத வசனத்தை கொண்டு நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். யார் அப்ப நம்மளை சிறுமைப்படுத்தினது? ஆண்டவர் தான். வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். அல்லேலூயா. நம்ம சொல்றோம் பிசாசு என்ன சிறுமைப்படுத்தினா, இல்ல. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு நாளும் பிசாசு கைக்கு ஒப்படைச்சிட்டார்னா நம்ம மரிச்சிருவோம். அல்லேலூயா. நம்மள அவன் சாவடிக்க தான் பார்ப்பான். ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் அநேகம், நம்ம செஞ்ச அக்கிரமங்கள் அநேகம், நம்ம பண்ண மீறுதல் அநேகம், நம்ம பண்ண அநியாயங்கள் அநேகம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய ரத்தம், அந்த சுத்திகரிப்பின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்காவிட்டால் என்னைக்கோ நம்ம மரிச்சு போயிருக்கணும். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். அப்ப சில நேரங்கள்ல ஆண்டவரே நம்மளை சிறுமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா.
ஆண்டவர் சிறுமைப்படுத்துறாருங்க. மனுஷன் சிறுமைப்படுத்த முடியாது, பிசாசு சிறுமைப்படுத்தல. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அப்ப there is a time limit where Jesus does something in our life. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல கர்த்தர் சில காரியங்களை செய்றாரு. ஏன் ஆண்டவரே நம்மளை சிறுமைப்படுத்துறார் தெரியுமா? நம்ம சில நேரங்கள்ல புடமிடப்படணும். அல்லேலூயா. தங்கமானது மண்ணில இருந்து வர ஒரு விஷயம்தான். ஆனா அப்படியே அந்த தங்கத்தை எடுத்து பயன்படுத்துறாங்களான்னு கேட்டா இல்ல. அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து நல்லா கழுவி அலசி பாலிஷ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை அக்கினியில் நெருப்பில் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வடிவமைச்சு அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அப்புறமா தான் டிசைன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அது அலங்காரமாக மாறுது. எடுத்த உடனே கையில் அப்படியே ஒரு தங்கமானது ஒரு பொண்ணானது கையில் வர்றது இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, சாதா ஒரு காகித நோட்டு தான் உன் கையில் 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 500 ரூபாய் இருந்தாலும் சரி, அது சாதாரண ஒரு பேப்பர் தானே. ஆனா அந்த பேப்பர்ல அச்சடிக்கப்பட்ட அந்த விஷயத்துக்கு தான் மரியாதை. அல்லேலூயா. அது போலதான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் டெம்பரவரியா தான் வாழ வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய பூர்வீகம், நம்மளுடைய சொந்தம், நமக்கு சேர்ந்தது எல்லாமே இங்கதான் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இங்க வாழ போறது 60 வயசோ 80 வயசோ 100 வயசோ. அதுக்கப்புறம் எங்கெங்க வாழ போறோம்? ஆண்டவரோடு கூட நித்தியமா வாழ போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இங்க வாழ்ற நாட்கள்ல அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் வரும் பொழுது நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் உபத்திரவம்? கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல கர்த்தரே நம்மளை சிறுமைப்படுத்துறாருங்க. ஏன் சிறுமைப்படுத்துறாருன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இதுதான் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது, நம் நியாயம் எங்கெங்க தீர்க்கப்படுவோம்? பரலோகத்துல. நமக்கு இங்க நியாய தீர்ப்பான்னு கேட்டா இல்ல. இங்க நம்ம இஷ்டம் போல வாழ்றோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கும் மனம் போன போக்குல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சபைக்கு வரணும்னா வரலாம், வர வேணாம்னா வர வேணாதான். கட்டாயம் நிபந்தனைகள் கிடையாது. இன்னைக்கும் நீங்க நினைச்சா சினிமா தியேட்டர்ல போய் உட்காரலாம், நினைச்சா ஆலயத்துல உட்காரலாம். அது உங்க விருப்பம் தான். அல்லேலூயா. எதை வேணாலும் நம்ம செய்யலாம். நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா இந்த வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு. நீ எப்படி வேணாலும் வாழு. ஆனால் இதனுடைய முடிவு எங்க நிற்கும்னு சொன்னா நியாய தீர்ப்புல நிற்கும். அப்போ இந்த உலகத்துல வாழ்ந்து உலகத்தினுடைய பாவங்களை செஞ்சு, உலகத்துல அநியாயம் செஞ்சு, அக்கிரமம் செஞ்சு, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க எப்படி வேணாலும் வாழலாம், இஷ்டம் போல வாழலாம், யாரும் கேட்கறதுக்கு இல்லை. ஆனா நம்மளும் அதே போல வாழ்ந்தோம்னு சொன்னா, இங்க வேதம் போட்டிருக்கு, உலகத்துக்கு ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது நன்மை செஞ்சு பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோகம், பாவம் செஞ்சு அநியாயம் பண்ணா அவங்களுக்கு எரிகிற அக்கினி நரகம். அப்ப வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினை. ஆக்கினை ஆண்டவருடைய கோபாக்கினை. ஆண்டவருடைய கோபம், ஆண்டவர் நம்ம மேல வர கோபம் வரக்கூடாதுன்னு சொன்னா உலகத்துல வாழும் பொழுது சிருஷ்டிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிருஷ்டிக்கப்படுறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நம்மளை சிருஷ்டித்தவர், யோசிச்சு பாருங்க, ஒரு மண்ணில் ஒரு பொம்மையை செஞ்சு அவர் சுவாசத்தை ஊதுனதுக்கு அப்புறமா தான் மண்ணிலிருந்து வர மனுஷனுக்கு பேர் தான் மனுஷன்னு பேர் வந்துச்சு. அல்லேலூயா. அவனுக்கு ஏன் மனுஷன்னா மண்ணிலிருந்து வந்ததுனால தான் மனுஷன். அப்போ
மனுஷன் பாவம் செய்வான், அநியாயம் செய்வான், அக்கிரமம் செய்வான், எல்லாமே செஞ்சான். ஆனா அந்த மனுஷனை சிருஷ்டித்தது யாருன்னு கேட்டா ஆண்டவர். அல்லேலூயா. சிருஷ்டித்தது ஆண்டவர். அப்ப ஆண்டவருக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. சிருஷ்டிக்கிறது வேற, சிட்சிக்கிறது வேற. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். ஏன்னா உலகத்தினுடைய நியாய தீர்ப்புல நாளைக்கு போய் பாவம் செஞ்சு, அநியாயம் செஞ்சு, அக்கிரமம் செஞ்சு அன்னைக்கு போய் நம்ம நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். உலகத்துல வாழும்போதே கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? தப்பு செஞ்சா கண்டிப்பாரு. அல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தப்பு செஞ்சா யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க நீங்க கண்டிப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்போம். ஒரு முறை அந்த தப்பு செய்யும் போது கண்டிச்சிங்கன்னா அடுத்த முறை அவங்க செய்யறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா என் அம்மா அடிப்பாங்கன்னு தெரியும், அப்பா அடிப்பாருன்னு தெரியும், எங்க அம்மா சூடு வைப்பாங்கன்னு தெரியும். ஏன் நம்ம கண்டிக்கிறோம்னா நம்ம பிள்ளைங்க மறுபடியுமா அந்த தப்பான வழியில போக கூடாதுன்னு சொல்லி. அப்போ நம்ம தப்பு செஞ்சோன்னா நம்மளை யாருங்க கண்டிப்பா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை கண்டிக்க கூடிய ஒரே உரிமையும் அதிகாரமும் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அல்லேலூயா. அப்ப சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில உபத்திரவங்கள், போராட்டங்கள் வருதுன்னு சொன்னா அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. நீங்க உடனே எல்லாத்துக்குமே பிசாசு எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டான், பிசாசு எனக்கு வியாதியை கொடுத்துட்டான், பிசாசு என் குடும்பத்தை பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான், பிசாசு எனக்கு பண்ணிட்டான்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து தாங்க பலனே இருக்குது. நீங்க நன்மையானதை விதைச்சா நன்மையானதை அறுக்க முடியும், தீமையானதை விதைச்சா தீமையானதை அறுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம விதைக்கிறதெல்லாம் தீமையை விதைச்சிட்டு ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்கன்னு கேட்டா நடக்குமான்னு கேட்டா நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நாம் உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, அன்னைக்கு நீ நியாய தீர்ப்பு நிற்கும் பொழுது, அன்னைக்கு பாவம் செஞ்சு, அநியாயம் செஞ்சு, அக்கிரமம் செஞ்சு இருந்தா யோசிச்சு பாருங்க, நமக்கு வாழ்க்கையே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. விபச்சார ஸ்திரிய கையும் களவுமா எல்லாருமே பிடிச்சிட்டாங்க, எல்லாரும் கல்லடிச்சு அவளை கொல்றதுக்கு நின்னாங்க. இயேசுநாதர் மட்டும் அந்த இடத்துல வரலன்னு சொன்னா அன்னைக்கு அந்த ஸ்திரீ எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? கல்லடிச்சு கொன்னுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லார் கையிலையும் கல் இருக்குது, அவளை எப்படியாச்சும் கல்லடிச்சு கொள்ளணும். ஏன்னா அவளோட தொழிலே விபச்சாரம் செய்யறது தான், வேற தொழில் கிடையாது. அவளோட தொழிலே விபச்சாரம் செய்யறது தான். அப்ப அந்த விபச்சாரி கையும் களமா மாட்டிட்டாங்க, எல்லாரும் கல் அடிக்கணும்னு நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீ இனி பாவம் செய்யாதிருமான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த கடைசி தருவாயில கூட அன்னைக்கு ஆண்டவர் மட்டும் வரலன்னு சொன்னா அந்த விபச்சார ஸ்திரீ பாவியாவே மரிச்சு போயிட்டு இருப்பா, கல்லடி பட்டு பாவியாவே மரிச்சிட்டு இருப்பா. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு? பாவிய நேசிக்க வந்த ஆண்டவர் அவளை பரிசுத்தமா மாத்திட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவருடைய குணம். ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டாருங்க. ஏன் தெரியுமா? அவர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளை கைவிடாதவர், நம்மளை இதுவரை நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து நம்மளை இனிமேலும் நம்மளை நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ சிருஷ்டிக்கப்படுகிறது சில நேரங்களில் நல்லது. அப்போ உலகத்துல பாத்தீங்க சொன்னா இன்னைக்கு நடக்கிற அநியாயங்கள், இன்னைக்கு உலகத்துல நடக்குதான மோசமான சூழ்நிலைகளை எல்லாரும் நியூஸ் பார்க்குறோம் தான், நமக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. யோசிச்சு பாருங்க, உலகத்துல எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, உலகத்துல எவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது. எங்க பார்த்தாலும் அழிவுகள் தான் நடக்குது, எங்க பார்த்தாலும் மோசமான சூழ்நிலை. ஒரு பெண் மருத்துவரை கொல்கத்தால எல்லாருமே நியூஸ்ல பார்த்திருப்போம். ஒரு பெண் மருத்துவருக்கு, ஒரு மருத்துவருக்கே இந்த நிலைமை. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு மோசமான
ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா பாதுகாப்பு கிடையாதுங்க. அல்லேலூயா. இருக்க இருக்க நாட்கள் இன்னும் மோசமா தான் போகும். அல்லேலூயா. இருக்க இருக்க யோசிச்சு பாருங்க. நீ நிறைய வயசான அம்மா ஐயாலாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க நாட்கள்ல நீங்க கேள்விப்பட்டதுக்கும் இப்ப கேள்விப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்குதா? இருக்க 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 மோசமா போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கு. உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு ஜீவனோடு நம்ம பிள்ளைகளை பாதுகாப்போடு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அது அவருடைய கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாரத்தோடு சில நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்துல தேசத்துக்காக, உலகத்திற்காக, குடும்பங்களுக்காக, எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். அதுக்காக தாங்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்காக, நம்ம தேவைக்காக செல்ஃபிஷா ஜெபிக்கிறது இல்லைங்க. நம்ம கேட்கிற செய்திகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம காதுல கேட்கிறோமா, நியூஸ்ல பார்க்குறோமா, உடனே ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தர் அதுக்காக தான் உங்களை என்னையும் கிறிஸ்தவனாய் வைத்திருக்கிறாரு. இல்லை யோசிச்சு பாருங்க, நம்மலாம் என்னைக்கோ மரிச்சு போக வேண்டியவங்க. அல்லேலூயா. என்னைக்கோ வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும் நமக்கு. அல்லேலூயா. என்னைக்கோ சொன்னாங்களே அம்மா சமைக்கும் போது கேஸ் இதுவாயிடுச்சு, ஒரு செகண்ட் வெடிச்சிருந்தா என்ன இருக்கும்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஜீவனோடு வச்சிருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வைத்திருக்கிறதான நோக்கம் இந்த உலகத்துல நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக. பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ப்ராப்ளம்ஸை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிற அளவுக்கு பிரச்சனை வரும் தான். ஆனாலும் நீங்க சோர்ந்து போகாதபடி இருக்கும் பொழுது, ஏன் தெரியுமா, ஆண்டவர் நம்மளை சிச்சித்தா கூட நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க ஒரு தகப்பனோ ஒரு தாயோ பிரம்பை கண்டிப்பா கையாளணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நீ எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு சொல்ல முடியும், அப்பா அம்மா கண்டிப்பா இருந்ததுனால தான், அப்பா அம்மா அடிச்சு வளர்த்ததுனால தான் நீங்க நல்ல நிலைமையில இருப்பாங்க. அல்லேலூயா. இஷ்டம் போல அந்த பிள்ளைகளை விட்டுட்டா அந்த பிள்ளைங்க வழி மாறி தான் போகும். நான் சொல்ல முடியுங்க, என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நான் நிற்கிறேன்னு சொன்னா என் தகப்பன் என்னை கண்டிப்பா என்னை பிரம்பு கையாளனால தான். என்னை அடிக்கிறதுக்காகவே என் வீட்டில் ஒரு மூங்கில் குச்சி இருக்கும். உண்மையாக சொல்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னை அடிக்கிறதுக்குன்னே எங்கள் அப்பா எனக்கு ஒரு குச்சி வச்சுருப்பார். நான் ஒழுங்காக படிக்கலை, டெய்லி காலைல எழுந்திரிச்சு எனக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு காலைல ஆனால் ஒப்பிக்கணும் அவர்கிட்ட. நான் 8th நல்ல ஞாபகம், நான் 8th தான் ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டாங்க என்னை ஏலகிரியில். 7th வரைக்கும் நான் இங்கே தான் படித்தேன். அப்போ 7th வரைக்கும் இந்த சியான் ஸ்கூலில் படிக்கும்போது டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே 5 மணிக்கெலாம் எழுப்பிடுவார். ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் உட்காந்து என்னோட ஹோம்ஒர்க், எனக்கு என்ன டெஸ்ட் என்ன இருக்குதோ அதை உட்காந்து என் அப்பா கிட்ட ஒப்பிக்கணும். அது ஒழுங்காக ஒப்பிக்கிறேன்னா எனக்கு அடி விழும். அதே போல் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்தேன், டியூஷனுக்கு போகாமல் போனேன்னு சொன்னால் என்னை அடித்து கொம்பு உடஞ்சி புது குச்சியில் வாங்கி வச்சிருக்காரு. உண்மையாக சொல்கிறேன். மூங்கில் குச்சி, இவ்வளோ அடியான மூங்கில் குச்சியில் நல்ல அடி விழும் எனக்கு. அன்னைக்கு அடி வாங்கினா தான் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு என்னை அடிக்காம இஷ்டம் போக்குறேன்னு விட்டுருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், உலகத்தோடு ஓடிக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும், அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைக்கணும். எல்லா நேரத்துலையும் செல்லத்தை கொடுத்துட்டோன்னு சொன்னால் நாளைக்கு அவங்க வழி மாறி போகும்போது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. கண்டிச்சு உணர்த்தணும். அப்போ ஒரு தகப்பன் தாய் மாம்சத்துல பெற்றெடுத்த பிள்ளைகளை நம்மளே தப்பு செஞ்சா கண்டிக்கிறோம் போது தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டாரு, அவர் நம்மளை கண்டிப்பார மாட்டாரா? அல்லேலூயா. கண்டிப்பா அவர் கண்டிப்பாரு. சில நேரங்களில் வாழ்க்கையில சில அடிகள் ஆண்டவரை நம்மளை அடிப்பார். ஆண்டவரை சில நேரத்தில் சில சூழ்நிலைகளை வாழ்க்கையில அனுமதிப்பார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன்,
இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அப்ப சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்மளை சிறுமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆனா நீங்க நினைக்கல அந்த நேரத்துல ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, நல்லா தானே என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, எனக்கும் என் கணவனுக்கும் நல்லா தானே சந்தோஷமா ஐக்கியமா நல்லா தானே நாங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தோம், ஏன் திடீர்னு இப்படி நடக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல தப்பா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நடக்குதான காரியங்கள், எங்க வாழ்க்கையில் நடக்குதான சோதனைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா, இவைகளை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணுமே தவிர நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம முறையிடவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்கவே கூடாதுங்க. நம்ம செய்யக்கூடாத ஒரு தவறு தெரியுமா, கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்கறது தான். அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா, அவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும் நல்லாவே. நம்மளுடைய அறிவு கெட்டாததை ஆண்டவர் செய்ய நமக்காக காத்திருப்பார். அல்லேலூயா. நம்ம நினைச்சு பார்க்காத காரியங்களை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்யணும்னு நமக்கு திட்டம் வைத்திருப்பாரு. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ பிரயாசப்படுறேனே என் வாழ்க்கையில நடக்கல, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ உழைக்கிறேனே, ஏன் எனக்கு உயர்வு இல்லை? நான் சொல்லட்டுமா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம கேள்விகள் எல்லாம் இருக்கும், ஏன் எனக்கு நடக்கல, ஏன் நடக்கல, ஏன் நடக்கல? கர்த்தர் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம், நான் உன்னை உயர்த்த வரைக்கும் என்ன பண்ண தெரியுமா, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. ஏற்ற காலம் வரும்பொழுது அவர் நம்மளை உயர்த்துவாருங்க. அவருக்கு தெரியும் எப்போ உயர்த்தணும், யாரை கொண்டு உயர்த்தணும், உங்க வாழ்க்கையில உங்களை எப்படி மேன்மையா வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவரே ஏன் நடக்கல, ஏன் நடக்கல, ஏன் நடக்கல? அதன் காலத்துல நேர்த்தியாக செய்கிறவர் நிச்சயமாகவே என் தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், சில நேரங்கள்ல அவருடைய கரமானது நம்மளை அனைத்தும் பிடிக்கும், சில நேரத்தில் அவருடைய கரமானது நம்மளை பலமாகவும் பிடிக்கும். நம்ம அவருடைய கையை பிடிச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. தம்பிங்க வாடா, இங்க வா, சீக்கிரம் வா. இப்ப இவன் என்னோட பிள்ளை. இப்ப இந்த என்னோட பிள்ளைய கூட்டிட்டு நான் ரோட்ல நடந்து போறேன் அப்படின்னு சொன்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு உதாரணமா இன்னும் நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப என் பிள்ளைய கூட்டிட்டு நான் ரோட்ல நடந்து போறேன்னு சொன்னா, நான் சாதாரணமா தான் அவன் கையை பிடிச்சிருப்பேன். கரெக்டா? சாதாரணமா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் நான் ரோட்ல நான் கூட்டிகிட்டு போறேன். திடீர்னு எங்கிருந்தோ ஒரு லாரியோ இல்லை ஏதோ ஒரு வேனோ ஏதோ ஒரு காரோ எங்களுக்கு நேரம் வேகமாக வருதுன்னு சொன்னால், அவன் கையை நான் சாதாரணமாக தான் பிடிச்சிட்டு இழுப்பேனா, இல்லை அவன் கையை பலமாக பிடிச்சி இப்படி இழுப்பேனா? நான் எப்படி இழுப்பேன்? நான் நம்மளை அறியாமையே நம்ம என்ன பண்ணுவோம், பாதுகாக்கணும், என் பிள்ளைய நான் பாதுகாக்கணும், என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சாதாரணமாக பிடிச்சிட்டு இருந்த கையை பலமா பிடிச்சு அவனை இழுப்பேன் என்கிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. அது வரைக்கும் ரோட்ல என் கூடயே தான் வந்துட்டு இருந்தான், என் கூடயே தான் நடந்து வந்துட்டு இருந்தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே, என் பிள்ளைக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளையை என்கிட்ட இழுத்துக்க அவனை பலமா பிடிச்சி இழுப்பேன். அல்லேலூயா. இப்படிதாங்க ஆண்டவர் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் சாபத்திலையும் விழுந்துடக்கூடாதுன்னு நம்மளையும் பிடிச்சி இழுப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உன்னத தேவனுக்கு மகிமைகளை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இப்போ அவன் கையை நான் இது வரைக்கும் சாதாரணமா பிடிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அவனுக்கு அப்ப வலிச்சிருக்காது. இப்போ நான் டைட்டா பிடிச்சல, வலிச்சுதா இல்லையா? இப்போ அவனுக்கு வலிக்குது, கையை போய் தேய்க்கிறான். ஐயோ அண்ணன் பிடிச்சி இழுத்துட்டாங்களே, நான் அவனுக்கு வலிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வேகம் டைட்டாகவே பிடிச்சேன். நல்லா புரிஞ்சுக்கணும், எதுக்காக நான் இதை பண்ணி காட்டுறேன்னு சொன்னால் புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக பிடிச்சிருக்கிற வரைக்கும் அவனுக்கு வலி தெரியல, அவனை பாதுகாக்கணும்னு சொல்லி நான் பிடிச்சி இழுத்தேன் பார்த்தீங்களா, அவனுக்கு வலிச்சிருச்சு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் வர சோதனைகள். அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு உபத்திரவங்கள். கர்த்தர் நம்மளை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா சில நேரங்கள்ல பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்துல நம்மளை விலகிறதுக்காக நம்மளை பலமா பிடிக்கும் பொழுது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும்.
அல்லேலூயா. சில உபத்திரவங்கள் வரதா செய்யும், சில பலவீனங்கள் வரதா செய்யும். ஆனா ஒண்ணே ஒண்ணுதாங்க, நம்மளை கைப்பிடித்தவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். நல்ல கையை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே. நீங்க இல்லாமல் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்களேன், தேவகுமாரா. உங்க சத்தங்கள் கேட்கட்டுமே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நல்ல கையை தட்டலாமா? நல்ல உற்சாகமா கையை தட்டலாமா? அவரு நம்மளை நினைக்கிறதுனால தாங்க இன்னைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரு மட்டும் நம்மளை மறந்துட்டாருன்னு சொன்ன யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த உலகத்துல வாழவே முடியாது. இந்த உலகத்துல ஒரு நாள் கூட உயிரோட வாழ முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் ஒரு நாள் இருட்டாயிடுச்சா வாழ முடியுமா? அஸ்தமிக்கிறதான சூரியன் அஸ்தமிக்கலன்னு சொன்னா வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தராகிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல மனுஷங்க நேசிக்கலாம், நம்ம உடைஞ்சு போயிடுறோம். என் கணவன் அன்பு காட்டல, என் மனைவி அன்பு காட்டல, என் பிள்ளைங்க என்ன நேசிக்கல, ஐயோ என் பிள்ளைங்க நான் உன்னை நேசிக்காம என்ன கைவிட்டுட்டாங்க, உடைஞ்சு போருமே. நமக்காக ஒரு தேவன் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்மளை நேசித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா,
சொல்லுங்க ஹalleluya. அப்போ அவருடைய அன்புக்கு நிகரா வேற எதுவுமே கிடையாதுங்க. ஹalleluya. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் ஆண்டவர் சொல்றார். சில நேரங்கள்ல சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வருதுன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹalleluya. நம்ம நியாய தீர்ப்புல போய் நிற்கும் போது, ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது, அன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டு போக கூடாதுங்க. அன்னைக்கு நம்ம தலை குனிஞ்சு நம்ம ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற பரலோகத்தை சுகந்தரித்து கொள்ள முடியாம நம்ம எரிகிற அக்கினி பாதாளத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை கண்டிச்சு உணர்த்துவார். தப்பான வழியில போறீங்களா, ஆண்டவர் உங்களை அப்படியே தட்டி கொண்டு வராருப்பா, தப்பான வழியில போற வேண்டாம். சில நபரோட பேசுறீங்களா, கர்த்தர் சொல்வார் வேண்டாம், இந்த உறவு உனக்கு வேண்டாம், பேசாத. நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பிடணும். இல்ல நான் அப்படிதான் இருப்பேன், நான் ஆத்துலயும் ஒரு கால் வைப்பேன், சேத்துலயும் ஒரு கால் வைப்பேன், சபைக்கும் வருவேன், நான் அங்கேயும் போவேன், இவங்களோடையும் தொடர்பில் இருப்பேன், நான் இங்கேயும் நான் இருப்பேன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்னு சொன்னா, வேதம் சொல்கிறது அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாய் இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். யோசிச்சு பாருங்க, ஒண்ணு ஆண்டவருக்காக அக்கினியா அனலா இருந்துடணும், ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ்ந்துடணும். இல்லையா குளிரான வாழ்க்கை, உலகத்தோட போயிட்டு உலகத்தினுடைய நாச மோசத்துல சிற்றின்பத்துல போயிடணும். ஆனா ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும், அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பா இருந்தா. வெதுவெதுப்புனா ரொம்ப சூடா இருந்தா குடிக்க முடியாது, குளிக்க முடியாது. என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி ஆற வச்சு வெதுவெதுப்பா நம்ம சூடு தாங்குற அளவுக்கு வைப்போம் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அப்போ வெதுவெதுப்பா இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. அப்போ வாந்தி பண்றதுனா விருப்பம் இல்லாம பிரியம் இல்லாம பிடிக்காத ஒரு காரியத்தை சாப்பிட்டா வாந்தி வரும். ஹல்லேலூயா. சும்மா வாந்தி வந்துடாது. சில பேர் இருக்காங்க இங்க கழுத்து முட்டை தின்ட்டு வாந்தி எடுக்கிறவங்க, அந்த மாதிரி இல்லை. சில காரியங்கள் உடம்புக்கு ஒத்துக்காம போகுது பார்த்தீங்களா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நீ வெது வெதுப்பா சர்ச்சில் வந்தா நல்ல ஆண்டவருக்காக, ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். வீட்டுக்கு போனோடனே பழைய வாழ்க்கை, வேலைக்கு போனோடனே பழைய வாழ்க்கை, குடும்பத்துக்குள்ள போனோடனே பழைய வாழ்க்கை. அது ஆண்டவர் விரும்பவே மாட்டாரு. கர்த்தருக்காக உண்மையா நிக்கணுங்க. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக உண்மையா நிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நின்னாதாங்க நம்ம நியாய தீர்ப்புல போய் ஆண்டவருக்காக நிக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்துல வர பிரச்சனைக்கே நம்ம சோர்ந்துட்டோம்னு சொன்னா, உலகத்துல வர உபத்திரவத்துக்கு சோர்ந்துட்டோம்னு சொன்னா, அப்ப எப்படிங்க பரலோக ராஜ்யத்தை சுகந்தரித்து கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. சும்மா தூக்கி ஆண்டவர் பரலோகத்தை கொடுத்துருவாரா? யோசிச்சு பாருங்க. உங்களால இப்போ இருக்கிற நிலைமைக்கு சும்மா ஒரு சென்ட் நிலத்தை வாங்க முடியுமா? அது இந்த ஊரா இருக்கட்டும், இல்ல வேற ஊரா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், இப்போ நம்ம நிலைமைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு சென்ட் நிலத்தை வாங்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ராத்திரி பகலா உழைக்கணும், நிறைய பணம் காசு சேர்த்து வைக்கணும், எவ்வளோ காரியம் இருக்கு. ஒரு சின்ன நம்ம சாதாரணமா ஒரு குடிசை வீடு கட்டணும்னா கூட அதுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது. அப்ப பரலோகத்துல போய் நித்திய நித்தியமா ஆண்டவர் கூட வாழ போறமே, சும்மா தூக்கி கொடுத்துருவாரா? ஹல்லேலூயா. உலகத்துல பிரச்சனை எதிர்கொண்டாதாங்க பரலோகத்துல போய் வாழ முடியும். ஜாலியா வாழ்ந்துட்டு போனாரு, வாழ்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கர்த்தராலே தான் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கணவர் சிரிச்சு பேசுவாரு, இன்னைக்கு உங்களை கொஞ்சுவாரு, இன்னைக்கு அரவணைப்பார், நாளைக்கு அப்படியே இருப்பாரா? இல்ல. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. சூழ்நிலைகள் மாறும், காலங்கள் மாறலையா? இன்னைக்கு மழை பெஞ்சா நாளைக்கு வெயில் அடிக்கலையா? இன்னைக்கு பனி பெஞ்சா அடுத்த நாள் உஷ்ணமா இல்லையா? அவைகளே மாறுதே. யோசிச்சு பாருங்க. மனுஷனும் மாறுறவன் தானே, ஆனா ஆண்டவர் மாறாதவர். ஹல்லேலூயா.
ஒரு நாளும் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தம் என்ன பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிடாதவர். கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு நல்ல மகிமைகளை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை செய்வார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியங்களை செய்யணும்னு சொன்னா நம்பதற்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும், நல்லா கவனிங்க, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும், உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். உங்களை தண்டிப்பேன். ஹல்லேலூயா. இது யாரு சொல்றா? ஆண்டவரே சொல்றாரு. நல்ல கவனிங்க, நம்மள பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும், அவர் கூட நித்திய நித்தியமா நம்ம வாழணும்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம் என்று சொன்னா ஆண்டவர் நம்மளை நிச்சயமா தண்டிப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் செஞ்சா மரணம் நிச்சயம். என்ன மரணம் சொன்னா நித்திய நித்தியமான மரணம். ஆனா அதுவே அது பாவம் செய்தும் நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இரக்கத்தினால அவர் கிருபையால முடிசூட்டி பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஹல்லேலூயா. சிலுவையில மரித்து தொங்கும் போது கூட கடைசி நிமிஷத்துல கூட பக்கத்துல தொங்கிட்டு இருந்த அந்த ஒரு கல்லன் கேட்கிறான், ஆண்டவரே நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், நான் நிறைய அக்கிரமம் செஞ்சிட்டேன், நான் பயங்கரமான அநியாயம் செஞ்சிட்டேன், ஆனா எல்லாவற்றையும் என்னை நீங்க மன்னிக்க முடியுமா? என்னை மன்னிச்சு உங்க கூட என்னை சேர்த்துக்க முடியுமா சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இயேசுநாதர் சொல்றாரு, நீ இன்று என்னோடு கூட பரதேசில இருப்பாய். அது கடைசி நிமிஷத்துல கூட பாவ மன்னிப்பு ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமா வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த பூமியில. ஒன்றும் இல்லை, நிறைய பேர் இங்கே வேலை செய்கிறீங்க, நிறைய பேர் சிறு வயதுலேருந்து நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாலிப வயசு இது வரைக்கும் நீங்கள் எத்தனை 1000 பேர் இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது வரைக்கும் எவ்வளோ பேரை பார்த்துருக்கிறீங்க? எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஏன் நம்மளை அறிஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு பிரியமா இருக்கிறதுனால தாங்க. உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பூமியில எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, எத்தனை கோத்திரம், எத்தனை ஜாதி, எத்தனை மதம், எத்தனை இனம், எத்தனை மொழிகள், எவ்வளவோ லட்ச லட்ச கோடிக்கணக்கான பேர் இருந்தோம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம். கவனிங்க, உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். உங்களை தண்டிப்பேன். எதனால ஆண்டவர் தண்டிக்கிறாரு? எதனால ஆண்டவர் தண்டிக்கிறாரு? யாருடைய அக்கிரமம்? யாருடைய அக்கிரமம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. யாருடைய அக்கிரமம்? ஏன் அக்கிரமம்? இப்படி சொல்லுங்க. யாருடைய அக்கிரமம்? ஏன் அக்கிரமம்? நம்ம செய்யற அக்கிரமத்தினால ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் உடனே பிரச்சனை வந்துட்டா, பிசாசு எனக்கு பண்ணிட்டான், பிசாசு பண்ணிட்டான், பிசாசு பண்ணிட்டான். ஹலோ, நம்ம என்னங்க பண்றோம்? ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமா கர்த்தருக்காக வாழு. ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உனக்கு எதை வச்சிருக்காரோ அதன்படி நீ வாழு. உன்னுடைய நியமங்களை கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு வாழு. சும்மா எல்லாமே நம்ம பண்ணிட்டு பிசாசு பண்ணிட்டான், பிசாசு மேல பழி போடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, நம் அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்மள தண்டிக்கிறாரா? அப்ப அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
உன்னை நான் என்ன பண்ணாராம்? சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை. அப்போ நம்ம மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோன்னு சொன்னா கர்த்தர் நம்மளை தண்டிக்க மாட்டார். நீங்க சும்மாவே உங்க பிள்ளைங்களை இழுத்து இழுத்து கூப்பிட்டு அடிப்பீங்களா? எப்ப அடிப்பீங்க? தப்பு செஞ்சாதான் அடிப்பீங்க. கரெக்டா? பிள்ளைங்க தப்பு செஞ்சா கீழ்ப்படியில இல்ல ஏதாவது போட்டு உடைச்சிட்டா ஏதாவது ஒரு பண்ணிட்டாங்கன்னா தப்பு செஞ்சாதான் அடிக்க தோணும், அப்பதான் கோபம் வரும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஏன் அடிப்பாரு, ஏன் தண்டிப்பாருன்னா நம்ம தப்பு செஞ்சாதான் ஆண்டவர் நம்மளை அடிப்பார். கரெக்டா? சும்மாவே ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு அடிக்க மாட்டார். அல்லேலூயா. சும்மாவே ஆண்டவர் நம்மளை தண்டிக்க மாட்டாருங்க. அவர் நேசிக்கிற கடவுள், அவர் அன்பா இருக்கிறவருங்க. அப்பேற்பட்ட கடவுளை சில நேரத்துல தண்டிக்கிறாருன்னு சொன்னா நம்ம செய்யற அக்கிரமத்தின் நிமித்தம், அல்லேலூயா, நம்ம செய்யற அநியாயத்தின் நிமித்தம் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தண்டனைகள் வரதா செய்யும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பான தேவச்சனமே, என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, இந்த இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், கர்த்தர் உங்களை தண்டிக்காதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் போன போக்கில் வாழ்றதோ இல்ல கால் போன போக்கில் வாழ்றதோ இல்ல எண்ணம் போன போக்கில் வாழ்றதோ கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கர்த்தர் நமக்கென்று வாழ கட்டளைகளை வைத்திருக்கிறார். இப்படிதான் நம்ம இருக்கணும். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த நேரத்துக்குள்ள உள்ள இருக்கணும், யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும், ஐடி கார்டு போட்டிருக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி இருக்கணும்னு நிறைய கட்டுப்பாடுகள் விதிகளை விதிச்சுதான் ஒரு கம்பெனிக்காரனே வழி நடத்துறான போது பரலோகத்துக்கு வழி நடத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கென்று கட்டளைகளையும் கற்பனைகளையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளை கீழ்ப்படிஞ்சாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறது ஜெபிக்கிறதெல்லாம் ஓகேங்க, ஆனா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கீழ்ப்படியலன்னு சொன்ன ஆசீர்வாதமே கிடையாது. அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப விடுதலை எங்கிருந்து வரும்னு சொன்னா இந்த சத்தியத்துல தான் வரும். அல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க வாசிக்கிற வேத வசனம் இல்ல, உங்களுக்கு ஒரு படிப்பு அறிவு இல்ல, வசனம் தெரியாதுன்னா அட்லீஸ்ட் நீங்க கேட்கிற வேத வசனத்தின் படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நகர்த்தும் பொழுது ஆசீர்வாதம் வரும். அப்ப சத்தியத்தை அறிந்தால்தான் விடுதலை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, அநியாயத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. அப்ப நீங்க சத்தியத்தை ஒரு நாளும் மறவாதீங்க. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்க சுமக்கும் பொழுது இந்த வேத வசனம் படிக்க தெரியுதோ தெரியலையோமா, இந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா, இந்த வேத வசனம் உங்க இருதயத்தில் இருக்கும்னு சொன்னா, நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய உபத்திரம். இந்த பைபிளை தலைமாட்டாண்ட படுக்கும் போது வச்சுக்கிட்டா பேய் வராது, பிசாசு வராதுன்னு நம்புறீங்களே, நான் சொல்லிட்டா இந்த வேதத்தை உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வச்சு பாருங்களேன், உங்களுக்கு வர எல்லா உபத்திரவத்தையும் என் ஆண்டவர் விலக்கி காத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் கர்த்தர் நமக்கென்று கொடுத்த பொக்கிஷம். இதை நீங்க சுமக்கும் பொழுது, இதை நீங்க சுமக்க கர்த்தர் உங்களை தாங்கி ஏந்தி சுமப்ப என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஒரு விசை தேவனை நோக்கி பார்க்கலாமா?